புதுசா 2 கட்சி நம்ம கூட கூட்டணியில் சேர்ந்த மாதிரி நிலைமை ஆகிடும். அதனால உறுப்பினர் அட்டை கொண்டு போய் சேர்ந்த கடமையை 1 மாத காலத்துக்கு அவரவர்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி, ஆனால் வீடு வீடாக போய் சேரலான்னா கூட 50 பேர் 100 பேரை சேர்த்து வச்சு ஒரு இடத்துல கொடுக்கலாம், 10 பேரை வச்சு கொடுக்கலாம், 20 பேரை வச்சு கொடுக்கலாம், 50 பேரை வச்சு கொடுக்கலாம். ஆனால் நம்ம பொதுச் செயலாளருடைய விருப்பம் இங்கே வீடு வீடாக உறுப்பினர் அட்டை கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது தான். இப்படி கொடுக்குற தொண்டர்கள் பற்றின செய்தி பொதுச் செயலாளர் காது கண்டிப்பாக போயிடும். எத்தனை அட்டை வேணுமோ அத்தனை, எத்தனையான நம்பர் அட்டை வேணுமோ அத்தனையான நம்பர் அட்டையை வாங்கிக்கலாம். உதாரணமாக யாரையாவது சொல்லி அவங்க போச்சு போகிறாங்க, ஒரு 5 அட்டையை அந்த வார்டில் நமக்கு மீறி கொடுக்கணுன்றான்னு சொல்லுவீங்க, கொடுக்காம வச்சுட்டா அந்த 5 அட்டையை மட்டும் வரிசைன்னு எங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் இருக்குது, குணசேகருக்கு ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துருவோம். இந்த பென்ட்ரைவை வச்சு திருப்பூர் மாநகர் தென்னம்பாளையம் பகுதி ஆறு திருப்பதி கொடுக்க அவங்க தான் நாங்கள் இந்த கொடுத்துருவோம். இல்லையா நாங்கள் சொல்லி வச்சுக்குவோம். அனைவருக்கும் போய் சேர வேண்டியதுதான் கட்சியினுடைய நோக்கம். செய்தால கண்டிப்பா எந்த கூட்டணியும் இல்லாம நம்மளை நாமளே நம்பி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்மளை நாமளே நம்பி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வாங்க உட்காரு. இந்த உறுப்பினர் அட்டையை 1 மாத காலத்துக்கு நானும் திருப்பூர்லேயே தங்கியிருந்து இந்த 3 தொகுதிகளுக்கும் காங்கேயம், தெற்கு, வடக்கு ஆகிய 3 தொகுதிகளுக்கும் வாங்க உறுப்பினர் அட்டை சேரக்கூடிய பணியை தினந்தோறும் ஒவ்வொரு வார்டு செயலாளருடைய வீட்டுக்கு வருவோம், பகுதி செயலாளருடைய வீட்டுக்கு வருவோம். கண்டிப்பாக தினந்தோறும் உங்களுடைய பணியில் பழனிசாமி பங்கேற்பார், நானும் பங்கேற்பேன். குணசேகரன் 1 மாதத்துக்கு கோயிலுக்குலாம் போராடுறது இந்த வேலையில் தெரியும். நிச்சயமா திருப்பதியில உறுதியா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்டுகள் வாங்குவோம். நான் உதாரணமா சொல்றேன் தவிர இதுவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிமுக 50,000 ரூபாய் வாங்குறதுக்கு போயிருக்கிறதா மினிமம் கேரண்டி அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். கண்டிப்பாக தெற்கு தொழிலில் உறுப்பினர் அட்டை முறையாக சேர்த்தால், ஒழுங்காக நம்முடைய பொதுச் செயலாளர் சொல்வதை கேட்டு நாம் செயல்பட்டால், கண்டிப்பாக ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் நிச்சயமாக தெற்கு தொழிலில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்டு வித்தியாசத்தில் நாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி நம்பிக்கையான எதிர்காலத்தை கொடுத்தாரோ, புரட்சித் தலைவர் அம்மா எப்படி நம்பிக்கையான எதிர்காலத்தை கொடுத்தார்களோ, அதே போல நம்முடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அவர்கள் நம்பிக்கையான எதிர்காலத்தை கொடுத்தார். எங்களுக்கெல்லாம் முழு நம்பிக்கை இருக்கு. எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் ஸ்டாலினா எடப்பாடியாரான்னு ஒட்டி வச்சா 4.5 ஆண்டு காலம் தமிழகத்துக்கு நல்லாட்சி கொடுத்து பல சாதனைகள் படைத்து தமிழக மக்களே போதும் என்கிற அளவுக்கு எல்லா உதவியும் செய்து மக்களுடைய மனதில் ஒரு நல்ல இடத்தை எடப்பாடியார் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இல்லையா? நமக்காக நியாயம். எடப்பாடியார்னா கொரோனாவுக்கு 2 மடங்கு ரேஷன் பொருள் கொடுத்தாரு. மத்திய அரசு நிதியில் ஒரு ரேஷன் பொருள், மாநில அரசு நிதியில் ஒரு ரேஷன் பொருள், அரிசி, பருப்பு, எண்ணெய், எல்லாம் சர்க்கரை எல்லாம் 2 மடங்கு கொடுத்தாரு. அரசாங்கம் 1.5 வருஷம் கடையடைப்பாவே போச்சு. கடையடைப்பு எந்த வருமானம் இல்லை மாநில அரசாங்கத்துக்கு. ஜிஎஸ்டி வருமானம் இல்லை, பெட்ரோல் டீசல் விற்பனையில் வருமானம் இல்லை, அதே போல பத்திரப்பதிவில் வருமானம் இல்லை. எந்த வருமானமும் இல்லாத சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டு மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக பூரணமாக நல்லாட்சி கொடுத்தவர் எடப்பாடியார் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. எந்த வரியும் உயர்த்தல, எந்த வரியும் உயர்த்தல. கவுன்சிலர் சொல்லிட்டாரு. கரண்ட் பில்லு ஏற்றல. மக்களுக்கு துன்பம் இல்லாத ஆட்சியை கொடுத்தார். ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லா வகையிலும் துன்பம், துயரம், எல்லா வகையிலும் சிரமங்கள். எனவே மக்கள் சட்டமன்ற தேர்தல் வந்தால் எடுக்கிற முடிவு வேற. கவர்மா கேட்டுக்கங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது மோடியா ராகுலா? மோடி வேண்டாங்கிறவங்க திமுக போட்டு காங்கிரஸ் ஆட்சி வரட்டும்னு ஏற்பாடு பண்ணாங்க. அதான் உண்மை. ஸ்டாலின் போட்ட மார்க் அல்ல. மோடி வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க சரி திமுக போட்டா ராகுல் வருவாருங்கிற ஒரு அடிப்படையில் பண்ணாங்க. தவிர மாநிலத்துக்குன்னு தேர்தல் வரும்போது எடப்பாடியோடு யாரையும் ஈடிணையாக சொல்லவே முடியாத அளவுக்கு நீங்களே பாருங்க. எதிர்காலத்துல என்ன ஒரு 1.5 வருஷம். வணக்கம்.
நம்ம வந்து 10 ரூபா ஒரு உறுப்பினர் உறுப்பினருக்கு கட்டிக்கிறோம். இந்த உறுப்பினர் அட்டை மதிப்பு திருப்திக்கு 55 ரூபா. என்னோட உறுப்பினர் அட்டை என்னுடைய மதிப்பு 55 ரூபா. கட்சி 45 ரூபா. உறுப்பினர் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இல்லாத நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதை யாராவது கொண்டு வீடு விட தரதுக்கு சிரமம்னு சொன்னால், யாராவது கொண்டு தரதுக்கு சிரமம்னு சொன்னால், எங்களால் சிரமம் எனக்கு இப்போதைக்கு சரியில்லை, வேலை வாய்ப்பு இது கொஞ்சம் சிரமமான நிலைமைன்னு சொல்லிட்டா வேற எனக்கு அட்டை உனக்கு அட்டை. யாருடைய அட்டையையும் யாரும் தராமல் தடுத்து வைப்பதற்கான அதிகாரம் கிடையாது. சுப்பு பகுதி செயலாளர் இருந்தால், கருணாகரன் பகுதி செயலாளர் இருந்தால், இவர் வேணும் வேண்டாம்னு சொல்லி யாருடைய அட்டையும் மற்ற பகுதி செயலாளருக்கு பொதுவாக சொல்றோம். பொதுவான கருத்து நான் தரமாட்டேன்னு எதையுமே நீங்கள் தடுத்து வைக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. அதை விநியோகிப்பதற்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுத்துருக்கிறார். பாருங்க, இந்த பென்ட்ரைவை போட்டால் வரக்கூடிய லிஸ்ட் கருணாகரனுடைய பகுதினா கருணாகரனுடைய பகுதிக்கு உண்டான இந்த பட்டியல் கொடுத்துடலாம். இந்த பட்டியல், இந்த பட்டியல். அதுபோல கையெழுத்து வாங்கறதுக்கு எம்எல்ஏ வந்து பகுதி வாரியாக கொடுக்கும்போது கையெழுத்து வாங்கி கொடுக்கணும். பகுதி செயலாளர், பகுதி பொறுப்பாளர், அந்த இத்தனை வார்டுக்கு நான் பெற்றுக்கொண்டேன்னு இப்போ நான் அது கருணாகரன் கையெழுத்து போட்டு வாங்கிக்க வேண்டியது. வார்டு செயலாளருக்கும் வார்டு பொறுப்பாளரோடு சேர்ந்து உங்கள் கண் முன்னாடி கொடுத்து குறிப்பிட்ட நாட்குள்ள சேர்த்து கை நீட்டாதீங்க. சட்டமன்றத்துக்கு 2வது பண்ணியாச்சு. அனைத்து அட்டைக்கு நம்ம பொதுச் செயலாளர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அட்டை போய் சேரணுங்கிறதுக்கு எவ்வளவு விருப்பப்பட்டிருந்தால் இந்த அளவுக்கு இதை செஞ்சிருப்பாருன்னு நீங்க யோசிச்சுப்பாங்க. இதை கொண்டு போய் கண்டிப்பா சேர்த்த வேண்டாமா? அதிமுக மீண்டும் எழுச்சியோடு இருந்ததுடன் 2026 யார் தடுத்தாலும் எடப்பாடி தான் முதலமைச்சர்.